ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கொஷின் பார்ப்போம். போட் மாஸ் ரூல் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வி போட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னென்ன சைன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடிஷன் இருக்கு, அடுத்து டிவிஷன் இருக்கு, அடுத்தது சப்ட்ராக்ஷன் இருக்கு. இந்த மூணுல எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டிவிஷனை ஃபர்ஸ்ட் பண்ணணும். இந்த டிவிஷன்ல தொடர்ச்சியா 2 டிவிஷன் இருக்கும் பொழுது என்ன ஆர்டர்ல இந்த டிவிஷன் எழுதணும் அப்படின்னா, ரைட், லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு போகணும். அதுதான் இந்த கேள்வியில நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ தொடர்ச்சியா டிவிஷன் இருக்கும் பொழுதுங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு போகணும். லாஸ்ட் டிவிஷன்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது, ஆன்சர் மாறிடும். அப்ப ஃபர்ஸ்ட் 8ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2. அடுத்து 2 டிவிஷன் 2 1, ரைட். அப்போ 8 கூட்டல் 1 மைனஸ் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 மைனஸ் 3 6 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். டிவிஷன் தொடர்ச்சியா இருக்கும் பொழுதுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு சால்வ் பண்ணிட்டு வரணும். ஒருவேளை அந்த டிவிஷனை நீங்க மல்டிபிளா மாத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். நான் இன்னொரு ஸ்டெப்பா எழுதுறேன். 8 பிளஸ் 8 அந்த டிவிஷன் 4 அப்படிங்கிறத இன்டூ 1/4 எழுதிக்கிறேன், இன்டூ 1/2 எழுதிக்கிறேன், மைனஸ் 3. இப்போ 4ஐயும் 2ஐயும் பெருக்கும் பொழுது 8, இந்த 8 கூட கேன்சல் ஆயிடுது, மிச்சம் 1. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்கிறது. அப்ப 8 கூட்டல் 1 மைனஸ் 3, அதே ஆன்சர் 6ங்கிறது கிடைக்கும். இந்த டிவிஷன் தொடர்ச்சியா இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த தொடர்ச்சியான டிவிஷன் இருக்கும் பொழுதுங்க என்ன ஆர்டர்ல சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.